வணக்கங்க. ஓமன் நாட்டிலேருந்து விஜய் சப்போர்ட்டர் பேசுறேன். இப்போ சீமான் வந்து இப்போ மேடையில பேசியிருக்காப்படி, பேப்பர வச்சுட்டு படிக்கிறான். பேப்பர் இல்லாம அவனால ஒண்ணும் பண்ண முடியாது விஜயால. தம்பி பேப்பர வச்சுட்டு தான் படிப்பாப்படி. டைரக்டர் என்ன சொல்றாரோ அத சொல்லி தான் நடிச்சவரு. அதுமாரி தானே இருப்பாப்படி. உன்னையெல்லாம் எவன் வர சொன்னது? உங்க கேட்ல உள்ள வாட்ச்மேன் கூட உன்னைய அரசியலுக்கு வரணும்னு கூப்பிட்டானா? ஏதோ பல கோடி சொத்தை விட்டுட்டு வந்துட்டான், விட்டுட்டேன். பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எவன்ப்பா வர சொன்னது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கா அப்படி. சீமான் விஜய் வந்து தெள்ள தெளிவாக முடிவு எடுத்து வந்திருக்கா அப்படி. உன்னை மாரி சும்மா அறகுறையா வரல. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாப்படி. அவருடைய முதல் கூட்டத்திலே சொல்லிட்டாப்படி. இந்த அரசியலை நான் ரொம்ப பக்குவமாக தெளிவாக ரொம்ப நிதானமாக தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாப்படி. அதனால் நீ தெருவுக்கு தெருவு மேடை போட்டு அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் விஜய் வந்து காது கொடுத்து கேட்கவும் மாட்டாப்படி. ஆனால் ஒன்று, 2026 சீமான் நீங்கள் ஓரங்கட்ட போகிறது ரொம்ப உண்மை. சீமான் ஓரங்கட்ட போகிறது ரொம்ப உண்மை. நிச்சயமாக நீங்கள் ஓரங்கட்டப்படுவீங்க, டெபாசிட் இழப்பீங்க. அது உண்மை. இன்னொன்று, நீங்கள் எந்த அளவுக்கு விஜயை பற்றி பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் உங்களை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ட்ரோல் பண்ணி கிழின்னு கிழிச்சு எடுத்துருவாங்க உங்களை. பேண்ட் சட்டையெல்லாம் உருவி விட்டுருவாங்க. அது நடக்க போகுது. நீ நல்லா கவனிச்சிக்க. நீ எந்த அளவுக்கு விஜயை ட்ரிகர் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்னாபின்னப்பட்டு எல்லா பாடும்பட்டு அரசியல் அனாதையாக ஆக்கப்படுவ. இது நிச்சயமாக இது நடக்கும். நான் உண்மையிலே ஸ்டார்டிங்கில் வந்து உங்களை ரொம்ப நான் வந்து விரும்பினேன். சீமான் வந்து நல்ல பரவாயில்ல, நல்லா பேசுகிற அப்படி நல்ல ஒரு அரசியல் எடுத்துகிட்டு விரும்பினேன். அப்புறம் பார்த்தா நீ வந்து ஒரு கைக்கூலி ஆகிட்ட. யாராருக்கு கைக்கூலி? பிஜேபிக்கு கைக்கூலி ஆகிட்ட. இப்போ டிஎம்கேவுக்கு கைக்கூலி ஆகிட்ட. யாரெல்லாம் வந்து பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் கைக்கூலி ஆகிட்ட. இப்போ உன்னை நம்பி ஒரு சில தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாவம். அதுதான் நான் சொல்லுவேன். விஜய் வந்து சர்வசாதாரணமாக நினச்சிக்காத. விஜயோட தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள் வெறி கொண்டு இருக்காங்க. எப்படா எலெக்ஷன் வரணும்? ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பார்க்கணும். ஓமன் நாட்டிலேருந்து நான் பேசுகிறேன்.